ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் புரோபேன் 2ஆல் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வரைவோம். மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு இல்லையா, அப்போ மெத்தில் நமக்கு என்ன இருக்கும், CH வந்து இருக்கும், CH3MgBr. ஓகே, மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு. இதில் நம்ம என்ன கண்டு பண்ணால் மெத்தில் புரோபேன் 2ஆல் வந்து நம்ம பண்ணோம் இல்லையா. அப்போ புரோபேனா நமக்கு வந்து 3 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும். அதில் செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது, மெத்தில் புரோபேன் 2ஆல், அது 2 வந்து இருக்குது. அப்போ இங்கே வந்து செகண்ட் பொசிஷனில் ஒரு OH, இங்கே செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு புரோபேன் இல்லையா, அங்கே CH வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கொண்டு வரணும். இதை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சு நமக்கு வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட். அப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று தெரியும், என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் ஃபார்மால்டிஹைடை ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். ஃபார்மால்டிஹைடை தவிர வேறு எந்த ஆல்டிஹைடை ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கரெக்ட். அப்போ கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணால் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். அப்போ இங்கே டெர்ஷரி ஆல்கஹால் தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு இந்த மாலிகுல் வந்து கீட்டோன் கூட தான் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். கீட்டோனில் மினிமம் லோயஸ்ட் கீட்டோன் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோப்பனோன் தான் நமக்கு வந்து லோயஸ்ட் கீட்டோன் இல்லையா, CH3C டபுள் பாண்ட் O CH3. அப்போ நமக்கு எத்தனை கார்பன் அட்டம் இருக்குது, 3 கார்பன் அட்டம் வந்து இருக்குது. அப்போ இதில் ஒரு கார்பன் அட்டம் வந்து இருக்குது, மொத்தம் 4 கார்பன் அட்டம். நமக்கு ப்ராடக்ட்லேயும் நமக்கு என்ன இருக்குது, 4 கார்பன் அட்டம் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் வந்து நமக்கு வந்து மோர் சூட்டபிள் ரியேஜென்ட்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இங்கே மெக்கானிசம் நமக்கு வந்து என்ன நடக்கும், இது பார்த்தீங்கன்னா கார்பனே போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா O- வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ நமக்கு இந்த மாலிகுல் எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா CH3CO-, இங்கே நமக்கு வந்து ஒரு CH வந்து இருக்கும், இங்கே கார்பன் வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு எப்படி இருக்கும், CH வந்து நமக்கு வந்து மைனஸாக இருக்கும், MgBr வந்து நமக்கு என்ன இருக்கும், ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். MgBr வந்து நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ளஸ் போய்ட்டு மைனஸில் ரியாக்ட் ஆகும், மைனஸ் போய்ட்டு நமக்கு வந்து ப்ளஸ் வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து என்ன மாலிகுல் கிடைக்கும், CH3C, இங்கே நமக்கு வந்து O வந்து இருக்குது, இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்குது. இந்த கீழே இருக்க கார்பனில் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு CH வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகுது. இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா OMgBr வந்து நமக்கு இங்கே போய்ட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. சரி கரெக்ட். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹைட்ராலிஸ் வந்து பண்ணும்போது இங்கே H அண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து OH வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருது. சரி கரெக்ட். அப்போ இதான் நமக்கு வந்து தேவையான ப்ராடக்ட். இங்கே நமக்கு வந்து H வந்து வந்தது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வந்து கீட்டோன் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு எடுத்துகிட்டு இது கூட நமக்கு வந்து கீட்டோனை ரியாக்ட் பண்ணால் நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிடைக்க போகுது. என்ன பண்ண போகிறோம், ஒரு அசிட்டோன் கூட CH3C டபுள் பாண்ட் O CH ரியாக்ட் பண்ணால் நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இந்த ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணால் ஒரு ஹைட்ராலிஸ் வரை நம்ம பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, இந்த ப்ரெஸ் ஆஃப் அசிட்டிக் மெத்தில் நம்ம ஹைட்ராலிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும்.